Hi, Assalamualaikum and Vanakkam. Welcome back to my channel. Hope you all are safe and doing good. இன்னைக்கு வந்து ஒரு complete Meesho haul தான் பார்க்க போறோம். நம்ம டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ற மாதிரி சில குர்த்திஸ் வாங்கினேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குர்த்திஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் பீஸாக வாங்குறோம் அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து ஒரு 200 கிட்ட ஸ்டார்ட் ஆகும். பட் நான் வந்து ஒரு 2 காம்போ பேக் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி காம்போ பேக் வாங்கும்போது ஈச் சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா அதோட ரேட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 120 ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது என்னென்ன குர்த்திஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போது. இந்த குர்த்திஸோட லிங்க் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சைட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு கரெக்டாக ப்ரைஸ் ஞாபகம் இல்லை. ஸோ நான் பார்த்துட்டு நான் கரெக்டாக அந்த இது அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காம்போ பேக் என்னன்னு பார்த்துடலாம். இந்த காம்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 குர்த்திஸ் கிட்டே இருக்குது. ஸோ இது என்னென்னு தனித்தனியாக காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு குர்த்தி பார்த்துடலாம். இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரேப் மெட்டீரியல். ஆக்சுவலி காட்டன் தான் வந்துட்டு எனக்கு சூட் ஆகும். பட் இந்த காட்டன் குர்த்திஸ் வந்து நம்ம மீஷோவில் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட குவாலிட்டி வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஒரு 2-3 தடவை வாங்கியிருக்கேன். ஒரே வாஷில் பார்த்தீங்கன்னா சைஸ் அப்படியே ஒரு சைஸ் கம்மியாயிடும். ப்ளஸ் ஃபேட் ஆகிடுது சீக்கிரமாக. ஸோ அதனால நான் காட்டன் குர்த்திஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுவேன். பட் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கிரேப் மெட்டீரியல். ஸோ இது வந்து கலரும் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ப்ளஸ் அவங்களுக்கு ஷ்ரிங்க்கும் ஆகாது. ஸோ நம்ம வந்து டெய்லி வேர்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா நெக்கு வந்து ரவுண்ட் நெக். ஸோ நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் வாங்கியிருக்கேன். வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம சப்போஸ் நம்ம அந்த காலேஜ் வேர் இல்லைன்னா ஆஃபீஸ் வேர் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் டைட்டாக நம்ம கரெக்ட் ஃபிட் சைஸில் வாங்கிக்கலாம். பட் இது வந்து நான் வீட்டில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் லூஸாக தான் நான் வாங்கியிருப்பேன். அண்ட் இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த காம்போ செட்டில் ஃபுல்லாகவே ஹேண்ட் வந்து பிளெயினாக தான் இருக்கும். ஒன்லி பாடியில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிசைன் இருக்கும். அண்ட் கலர் போகிறதுக்கும் சான்ஸ் இல்லை. ஸோ தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம் இது. அண்ட் காட்டன் குர்த்தியில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வாஷில் வந்து அந்த தையல் வந்து பிரிஞ்சு வந்துடுது. ஸோ நம்ம அகெயின் ரீஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நான் இன்னும் வாஷ் பண்ணலை. ஸோ வாஷ் பண்ணால் தான் தெரியும் என்ன கண்டிஷனில் இருக்கும்னு. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நல்லாவே இருக்குது. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஓவர்லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சில் வந்துட்டு இந்த மாதிரி ஓவர்லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ தையல் பிரிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இது வந்து ஸ்ட்ரெயிட் குர்த்தி, ஸ்ட்ரெயிட் சைட் கட் குர்த்தி தான். ஸோ நமக்கு தையல் பிரிகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அண்ட் ஹேண்ட் வந்து 3/4 ஹேண்ட். சிலது வந்து எல்போ வரை இருக்கும். இது வந்து நல்லா 3/4 இருக்குது. இந்த குர்த்திஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் மெட்டீரியல் தான் அண்ட் சேம் ஃபிட். பட் டிசைன் மட்டும் வேரி ஆகும். ஸோ நான் அந்த ஒவ்வொரு டிசைனை மட்டும் காமிச்சிடுறேன். இந்த குர்த்தி வந்து என்னோட ஃபேவரட் குர்த்தி. பிளாக்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதோட டிசைனும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து வீட்டில் போடுறதுக்கும் மட்டும் இல்லாமல் நம்ம காலேஜ் வேர் ஆஃபீஸ் வேராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது இந்த டிசைன். ஸோ இந்த குர்த்திஸ் எல்லாமே நம்ம லெக்கிங் இல்லைன்னா அந்த ஸ்லிம் ஃபிட் ஜீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கூட நல்லா சூட் ஆகும். இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். இதுவுமே டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஜீன் குர்த்திஸ்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பட் நான் வீட்டுக்குன்னு வாங்கினேன். பட் இது வெளியில் போட்டுட்டு போகிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே சேம் மாடல் தான். பட் டிசைன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள். இது சம்மருக்கு எனக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நார்மலாக நான் காட்டன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த மாதிரி மெட்டீரியல் நான் வந்து டெய்லி யூஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்தா க்ரீன் கலர். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது.
அண்ட் நெக்ஸ்ட் குர்த்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். இது வந்து ஆக்சுவலி ஜீன்ஸ் கூடலாம் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் அகெயின் லாஸ்ட் குர்த்தி, இந்த காம்போ பேக்கில் லாஸ்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா ப்ளூ, டார்க் ப்ளூ. இந்த காம்போ பேக் வந்துட்டு டெய்லி வேர் நம்ம வீட்டில் போடுறது இல்லாமல் நம்ம ஆஃபீஸ், காலேஜ் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே சேம் பேட்டர்ன், சேம் மாடல், பட் டிசைன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து முன்னாடி தான் பிரிண்ட். இந்த காம்போ பேக் நான் காமிச்சதுல எல்லாமே வந்து முன்னாடி தான் பிரிண்ட்டு, பின்னாடி வந்து பிளெயின் தான். பின்னாடி வந்து பிளெயினாக தான் இருக்கும், ஹேண்டும் பிளெயின். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அந்த டிசைன்ஸ் வரும். இந்த காம்போ செட்டில் இருந்து நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வந்து கரெக்டாக 3/4 இருக்குது. அண்ட் லென்த்தும் பார்த்தீங்கன்னா நல்ல லாங்காகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு குர்த்தி செட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 பீசஸ், 1 2 3 4 5 பீசஸ் இருக்குது. இது வந்து எனக்கு ஓகே அப்படின்னு தான் இருந்தது. பட் வீட்டில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும், வெளியில் போட்டுட்டு போகிறதுக்கு அவ்வளோவா செட் ஆகாது. இந்த குர்த்திஸ் பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ். இது வந்துட்டு இது அகெயின் ஒரு ரவுண்ட் நெக், எல்லாமே ரவுண்ட் நெக் தான். அண்ட் பட் இதோட கை பார்த்தீங்கன்னா எல்போ வரைக்கும் தான் இருக்கும். கையும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் தேவைப்பட்டது. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீட்டில் போடுறது கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால லூஸாக தான் எடுத்திருக்கேன். இது லென்த் வந்து பார்த்திங்கன்னா நீக்கு கீழே தான் இருக்கும், லாங் குர்த்தி. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு குர்த்தி பார்த்திங்கன்னா இது என்ன மஸ்டர்ட் கலர் மாதிரி. இது பிரிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா மெட்டீரியலோட சேர்த்து அந்த டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து கலர் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அண்ட் ஸ்டிச்சும் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஓவர்லாக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அகெயின் இங்கெல்லாம் ஓவர்லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு ஸ்டிச் வராதுன்னு எதிர்பார்க்குறேன். வாஷ் பண்ணால் தான் தெரியும் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. இந்த காம்போ பேக் எல்லாமே கை பார்த்திங்கன்னா எல்போ ஹேண்ட் தான். அண்ட் ரொம்ப லூஸாக இருக்குது. நான் இன்னும் போட்டு பார்க்கல, போட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. அண்ட் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீச் கலர். இந்த பிரிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதுவும் நல்லாயிருக்கு. இந்த இப்போ காமிக்கிற காம்போ செட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட், ஃப்ரண்ட், பேக் எல்லாமே வந்து சேம் பிரிண்ட். ஸோ அந்த மாடல் வேறையாக இருக்கும், இந்த மாடல் வேறையாக இருக்கும். நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் குர்த்தி. ஸோ இது வந்து எனக்கு ஓகே அப்படின்னு தான் இருக்குது, ரொம்ப பிடிக்கல. பட் இந்த காம்போ பேக்குன்னு வரும்போது நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது, அவங்க என்ன காம்போவில் கொடுக்குறாங்களோ அதுதான் நமக்கு கிடைக்கும். எனக்கு கிடைச்சதெல்லாம் இந்த டிசைன்ஸ் தான். அண்ட் இது வந்து எனக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை, பட் ஓகே வீட்டில் போடுறதுக்கு ஓகே. இது ரெட் கலர் அண்ட் இதோட பிரிண்ட் வந்து இப்படி இருக்குது. எனக்கு ஆக்சுவலி இது பிரிண்ட் தான் எனக்கு பிடிக்கல. இந்த
காம்போ பேக்கில் எனக்கு பிடிச்ச குர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர். ஸோ எனக்கு 2 பிளாக் குர்த்திஸ் கிடச்சிருக்கு. காலேஜ் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக்னா ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். அண்ட் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு பிளாக் கலர் யூஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து எனக்கு 2 பிளாக் குர்த்திஸ் கிடச்சிருக்கு. இதோட பிரிண்ட் நல்லாயிருக்கு. அண்ட் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. போடுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் காட்டன் குர்த்திஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே அயர்ன் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு பிடிக்காத ஒரு வேலை பார்த்தீங்கன்னா நான் அயர்ன் பண்ணுற வேலை தான். ஸோ எங்கே போனாலும் அயர்ன் பண்ணி போட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த மெட்டீரியலில் அந்த ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. இந்த காம்போ செட்டில் உள்ள குர்த்தி பார்த்திங்கன்னா ஹேண்ட் வந்து எல்போ வரைக்கும் தான் இருக்கும். ரொம்ப லாங்காலாம் இருக்காது. அண்ட் லென்த் வந்து நீக்கு கீழே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பலாசோ வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் வந்து டெய்லி யூஸ்க்கு தான். நம்ம இந்த குர்த்திஸ் கூட நம்ம பேர் பண்ணிக்கலாம். பட் ஒயிட்டாக இருக்கனால நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஒயிட் யூஸ்வலி வாங்க மாட்டேன். பட் வீட்டில் தானே ஸோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. ஹிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் வச்சுருக்காங்க. எதுவுமே வந்து நல்ல ஃப்ளேடாக இருக்கும். ஸ்கர்ட் மாதிரி தான் இருக்கும் போட்டால். ஸோ நல்லா இருக்கும் போட்டால். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கர்ட்ஸ் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. காட்டன் ஸ்கர்ட்ஸ் தான். அண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 to 200 கிட்ட தான் இருக்கும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு நார்மலாக நான் அந்த ஸ்டோர்ஸில் வந்துட்டு நான் 200 கிட்டலாம் ஸ்கர்ட்ஸ் வாங்கியிருக்கேன். பட் ஒரு வாஷ்லேயே வந்துட்டு ஷ்ரிங்க் ஆகிடுது. ஸோ இது எப்படின்னு தெரியல, வாஷ் பண்ணால் தான் தெரியும். பட் அந்த ஸ்கர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். பிளெயின் ஸ்கர்ட்ஸ் நார்மலாக தான் இருக்கும். பட் இதில் வந்துட்டு இந்த மாதிரி பார்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 180க்கு இது வந்து இந்த குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. டிசைனும் நல்லா இருக்குது. ஸோ நம்ம வீட்டிலன்னு இல்லை, நம்ம வெளியில் கூட இது போட்டுட்டு போய்க்கலாம். இது கூட குர்த்திஸ் இல்லைன்னா ஷர்ட்ஸ் டாப்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹிப் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு தாங்குன்னு தெரியல. பட் ஓகே, எலாஸ்டிக் தான். இது வந்து எலாஸ்டிக் மாடல். பட் ஸ்டில் லூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கர்ட்டில் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் இருந்தது அப்படின்னா தையல் பிரிகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவர்லாக்கும் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டிச்லாம். வாஷ் பண்ணால் ஸ்டிச் ரிமூவ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளூவில் ஃப்ளாரல் பிரிண்ட் போட்டது. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கு. கொஞ்சம் டல் கலர் மாதிரி இருக்குது. பட் போட்டால் நல்லா தான் இருக்கும். அண்ட் அகெயின் இதுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க கீழே. இதுவுமே நல்லாயிருக்கு. எனக்கு 2 ஸ்கர்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பியூர் காட்டன் இல்லையா? ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இது திக்காகவும் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இல்லாமல், லைட் வெயிட்டாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது மெட்டீரியல். ஸோ அவ்வளோவா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நான் இது ஆல்ரெடி நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. நார்மலாக நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, மீஷோவில் நான் காட்டன் குர்த்திஸ் வாங்கவே மாட்டேன். பட் சரி, இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃப்ளாரல் பிரிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த குர்த்தி வாங்கியிருந்தேன். இது ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 500 கிட்ட இருந்தது நான் வாங்கும்போது. 4 to 5 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணிவிட்டேன். அண்ட் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. நல்லாயிருக்கு. குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப் நெக் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. அண்ட் இது கூட இது வந்து குர்த்தி பேண்ட் துப்பட்டா ஒரு செட் மாதிரி தான் வரும். 500க்கு இந்த குர்த்தி செட் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸும் சரி, ப்ரைஸ் வைஸும் சரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அண்ட் பேண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் வந்து இப்படி தான் இருக்கும். பாட்டமில் கீழே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் எலாஸ்டிக் மாடல். ஸோ சைஸ் வந்து பிரச்சனை இருக்காது.
ஒரு பட்டியாலா மாடல் டைப்புன்னு வச்சுக்கோங்க. லூஸ் பேண்ட் தான், டைட் பேண்ட் இல்லை, லூஸாக தான் இருக்கும் பேண்ட்டு. அண்ட் எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த காட்டன் துப்பட்டா. அந்த துப்பட்டா வந்துட்டு செம்ம சாஃப்ட்டு. இதில் பிடிச்சதே இந்த துப்பட்டா தான். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சரி, இந்த மாதிரி தான் இருக்கும். கலரும் வந்துட்டு பிங்க், பீச் அந்த ஷேடில் இருக்குது இல்லையா? ஸோ ஒரு மாதிரி லைட் கலரில் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நமக்கும் போடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். இது துப்பட்டாவோட பார்டர். சில துப்பட்டாவோட லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், பட் இது கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. இந்த குர்த்தியோட ஹேண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காகவே இருக்கும். அண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி நம்ம சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லென்த்தும் பார்த்திங்கன்னா நீக்கு கீழே இருக்கும். ஸோ இந்த குர்த்திஸ் அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதோட லிங்க் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த சேனல் இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.